ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். இன்றைக்கி எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 3 பெரிய வெங்காயம் பொடி நறுக்கி வச்சுக்கோங்க, 2 பழுத்த தக்காளி, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கிலோ இறால மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா குழஞ்சி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். நல்லா ஒரு வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு பரட்டி தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இறாலே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும். இறாவும் சீக்கிரம் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க, போதலைன்னா இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பரட்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.